அஸ்ஸலாமு அலைக்கும். தோட்டத்தை வக்ஃப் செய்த தோழர் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிப்பதாவது, ஹஜரத் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மதீனா முனவ்வராவில் உள்ள அன்சாரி சஹாபில வந்து அனைவரையும் விட அதிகமான தோட்டம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. உரிமையாளராக அவங்க இருந்தாங்க. அந்த தோட்டத்தில் ஒன்று வந்து ஃபைரஹா என்னும் பெயராகும். அந்த தோட்டத்தில் வந்து அன்னாருக்கு மிக விருப்பமானதாக இருந்துச்சு. அது மஸ்ஜித் நபவிக்கு சமீபமாக அதில் உள்ள தண்ணீர் வந்து மிகவும் இனிமையானதாகவும் வளமுள்ளதாகவும் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அடிக்கடி அங்கே சென்று தாங்குள்ள தண்ணீரை வந்து பருகுவாங்க, குடிப்பாங்க. வந்து குர்ஆனில் வந்து லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற பொருளிலிருந்து தர்மமாக செலவு செய்யும் வரை நிச்சயமாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஆயத்து அருளப்பட்ட பொழுது அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சமூகத்திற்கு வந்து, யா ரசூலல்லாஹ், பைரஹா என்னும் என்னுடைய தோட்டத்தை வந்து நான் வந்து மிக விருப்பமானது, எனக்கு உங்களுக்கு பிரியமான பொருளை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்களேன் நான் அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான். அதனால் வந்து அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் தங்களிடம் வழங்குகிறேன், தங்களுடைய விருப்பம் போல் அதை செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மகிழ்ச்சி அடைந்து, உயர்தரமான பொருளாக இருப்பதால் உங்களுடைய உறவினர்களுக்கே அதனை பங்கிட்டு கொடுத்துருங்க, இதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க உறவினர்களுக்கே கொடுத்துட்றாங்க. ஏதேனும் ஒரு திருக்குர்ஆனில் வசனத்தை வந்து ஓதி அல்லது அதை செவியேற்று நமக்கு விருப்பமான பொருளை வந்து விருப்பத்தோடு தர்மம் செய்கிறோமா என்ற வந்து நம்ம வந்து சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிலை என்னவென்று, ஒரு பொருளை நிறுவனத்திற்கு வக்ஃபு செய்ய நினைத்தால் வந்து வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து விட்ட பின்னால் அல்லது வாரிசுக்காரர்களுக்கு சொத்தும் ஏதும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்களின் மீது கோபம் அடைந்து, அதுவும் பல ஆண்டுகளாக சிந்தித்து, என்னுடைய ஜீவியம் வரை அது என் பொறுப்பிலேயே இருக்கட்டும்னு சொல்லி நினச்சி, எங்களுக்கு பிறகு தான் இது பொது நிர்வாகத்தில் சேர்க்கப்படணும்னு சொல்லி நிபந்தனையெல்லாம் விதிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர திருமணம் போன்ற நிகழ்ச்சி வந்துட்டாலும் சரி, புகழ் கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு கடன் வாங்கி அதனை வந்து தவறு செய்கிறாங்க சிலர், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எனவே நமக்கு பிடித்த பொருளை, நகை எதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சு நன்மை பெறுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம தௌஃபீக் செய்வானாக.